மாட்டேன். அப்போ ரோட்டில் இருக்கிறத வந்து 2 வருஷத்துக்கு இடிக்கிறீங்க. கிரனைட்டு போடுறீங்க சாலை ஓரத்தில். சொறி நாய் படுத்து தூங்குது. நாய் இருக்க வேண்டிய இடம் எங்கே? பவுண்டில். இல்லைனா அது பிடிச்சி பிடுங்குது. நல்லா எங்கேயோ வந்து குப்பை தொட்டி சரியாக குப்பையை வாராதனால அங்கே சாப்பிடுது, இனப்பெருத்தி பண்ணுது. கிரனைட்டு போட்டு அந்த காங்கிரீட்டில் படுத்து கிடக்குது. அங்கே போகிற மக்களை, வரியை கட்டுற மக்களை போய் பிடுங்குது. நிறைய நாய் வேறு கடிக்கார நாய் வேறு நிறைய கிடையாது. அப்போ இது எந்த செலவு பண்ணணும், எந்த செலவு பண்ணக்கூடாது, பணம் எங்கே விரயமாகுது எல்லாம் இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே சிஸ்டம் இப்படி இருந்தால் தான் நம்ம அதில் 10 காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. இதில் வந்து அதிமுக வந்து இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து எதிர்கட்சி, நாங்கள் ஏற்றலை கீத்தலை. அன்றைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சப்போ நீங்களும் இதே ரியல் எஸ்டேட் வேல்யூவெல்லாம் ஏற்றி விட்டது அவங்க தான் ஒரு காலத்தில். அப்புறம் இப்போ இவங்க ஏற்றி விட்றாங்க. அப்போ மாறி மாறி மக்களின் மீது அந்த சிந்தனை என்பது குறைகிறது. அப்போது இவங்க என்ன பண்ண உண்மையிலே மக்கள் மீது இருக்குன்னா கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி செலவினங்கள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான அதற்கு நீங்கள் ஐடியா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. யாரும் ஐடியாலாம் இல்லாமல் சொல்லாமலாம் இல்லை.